வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றோம். இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு அளவான உறக்கம், 5 அளவு முறை என்பதே ஆகும். உறக்கம் குறித்து அளவாக, முறையாக, உறங்காமல் சிந்திக்கப் போகின்றோம். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்? அச்சுகம் பெற வேண்டின் அளவான முறையான உறக்கம் அவசியம் அல்லவா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், உள்ளத்தின் அமைதி ஆழ்ந்த அளவான உறக்கத்தில் தெரியும். ஆமாங்க, கொடுத்து வச்சவங்க படுத்த உடனே தூங்கிட்டான் அப்படின்னு அமைதியாக தூங்குறவங்கள பார்த்து பல பேர் புலம்புறதை கேட்டிருக்கோங்க. ரொம்ப விளக்க வேண்டாங்க. நம்ம எளிய முறை உடற்பயிற்சியின் கடைசி ரிலாக்ஸேஷன் வருமே, அப்போ உடலையும் மனதையும் தளர்வாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பாதங்கள் ஓய்வு பெறட்டும் அப்படின்னு தாங்க சொல்லியிருப்போம். அதுக்குள்ளே குரட்ட சப்தத்தோட அமைதியாக ஒரு சிலர் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுவாங்க. உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க தான் அவங்க, இல்லைங்களா? படுக்கைக்கு போன 10 நிமிஷத்துலேயே ஆழ்ந்த உறக்கம் வந்துருச்சுன்னா அவங்க எல்லாம் கவலை இல்லாத மனிதர்கள் தாங்க. உண்மை என்னங்க? நிதர்சன நிலை என்ன? சரியான தூக்கம் இல்லாமல் வாழ்வில் துன்பப்படுறவங்க தாங்க அதிகமாக இருக்காங்க. இதுக்கு தீர்வு தான் என்னங்க? நம்ம மகரிஷி அவங்களோட 5 அளவு முறை மந்திரம் தாங்க இந்நோய்க்கு மருந்து. 5 அளவு முறை, மெஷர் அண்ட் மெத்தட்ஸ், கண்ட்ரோல்ட் அண்ட் பேலன்ஸின் 5 மேட்டர்ஸ். அனுபவித்தால் துன்பம் வராதுங்க. மனிதன் தான் வாழும் காலத்தில் உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு மற்றும் எண்ணம் ஆகிய 5ஐயும் அளவோடும் முறையோடும், அதாவது லிமிட் அண்ட் மெத்தடோடு அனுபவித்தால் வாழ்வில் என்றும் துன்பம் வரவே வராது அப்படின்னு கேரண்டி, உத்தரவாதம் கொடுக்குறாருங்க நம்ம அருட்தந்தை. மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கைதான் உறக்கம், உணவு, உழைப்பு, உடலுறவு, எண்ணம் ஆகியவற்றை மறுப்பதும் மிகுப்பதும் என ஞானக்களஞ்சிய கவியில் குறிப்பிட்டிருக்காருங்க. None of them should be neglected, avoided or reduced drastically. At the same time, they should not be overindulged in or enjoyed in an improper manner. Awareness is important. மேற்கண்ட 5ஐயும் அளவு தாண்டி அதிகமாக அனுபவிப்பதோ, குறைவாக அல்லது அனுபவிக்காமல் மறுப்பதோ கூடாதுங்க. அதாவது லிமிட் வேணுங்க. எவ்ரிதிங் ஹேஸ் அ லிமிட். அதே போல் முறை தவற்றி இவற்றை அனுபவிக்கும்போது இயற்கைக்கு முரணான செயலாக இது அமைந்து துன்பமே தருங்க. 5 அளவு முறை காத்தால் உத்தமனாய் நீ அறிவில் ஓங்கி வாழலாம். இது நம்ம அருட்தந்தையர் அவர்களின் அருள்வாக்குங்க. மழை பெய்யுதுங்க, காற்று வீசுது, ஆற்றில் தண்ணீர் ஓடுது. இயற்கை இந்த அருட்செயல்கள் எல்லாம் அல்லவா? முறையாக இருந்தால் நம்ம எல்லாருக்கும் இது நல்லதுங்க. ஆனால் அதுவே அளவு முறை மீறி காலம் மாறி அதிகமாக பெஞ்சிச்சுன்னா, தென்றல் காற்று தீவிர புயலாக மாறுச்சுன்னா, ஓடும் நீர் வெள்ளமாக மாறுச்சுன்னா அனைத்து ஜீவராசிகளுக்கும் அது மாறாத துன்பத்தை அளிக்குதுங்க, இல்லைங்களா? அளவு முறை காக்கப்படாத எந்த ஒன்றுமே நமக்கு துன்பத்தை தான் தரும். உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் ஆகிய 5லும் அளவு முறை வேண்டும். இன்றைக்கு நாம் இந்த 5ல் உறக்கம் என்ற சிந்தனையை எடுத்துக்கொண்டு அளவு முறை காத்து உறக்கத்தை இனிமையாக மாற்றுவது எப்படி சிந்திக்கலாமாங்க. உறக்கம் என்றால் என்ன? தொன்று தொட்டு வருவதுதான் உறக்கம். ஆனால் நாம் இன்னும் அறியவில்லை உறக்கம் என்னால் என்ன என்று, உறக்கம் வருவது ஏன் என்று. மனிதர்களும் விலங்குகளும் ஓய்வு கொள்ளும் ஒரு இயல்பான நிலையே உறக்கம். மனிதர்களும் விலங்குகளும் ஓய்வு கொள்ளும் ஒரு இயல்பான நிலையே உறக்கம் ஆகும். உறக்கம் என்பது ஓய்வு ஆகும். உறங்குவது என்பது ஆனந்தமான விஷயம். அளவோடு உறங்கினால் அது ஆரோக்கியமான விஷயம். ஸ்லீப் ஸ்லீப், இட் இஸ் அவர் ட்ரெஷர், லாங் டேஸ் ப்ளஷர். காலம் இது கண்ணுறங்கு மகளே, காலம் இதை தவறவிட்டால் தூக்கமில்லை மகளே. இது தாலாட்டு பாட்டுங்க.
குழந்தை பருவத்தில் தூங்கும் தூக்கமே குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கிறது. உயிரினங்களின் தொடர் இயக்கத்திற்கு நித்திரை அவசியங்க. உயிர் வாழ்வதற்கு தூக்கம் அவசியம். உணவை போல உறக்கமும் மனிதன் உயிர் வாழ அடிப்படை தேவைங்க. வாழ்வில் துன்பம் துக்கம் போக தூக்கம் அவசியங்க. சங்ககால இலக்கியங்களில் இந்த தூக்கங்கிற வார்த்தையே இல்லைங்க. துயில், துஞ்சுதல், உறக்கம் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம அருட்தந்தையும் உணவு, உழைப்பு, உறக்கம் அப்படின்னு தாங்க குறிப்பிட்டிருக்காரு. அது சரிங்க, இந்த உறக்கம் மனிதனுக்கு மட்டும்தானா? இல்லைங்க, அனைத்து ஜீவராசிகளும் உறக்கம் கொள்கின்றன, தன்னை புதுப்பித்து கொள்கின்றன. கம்பர் வரிகளில் விளக்கம் பெறலாமா? நீரிடை உறங்கும் சங்கம், அதாவது சங்கு, நிழலிடை உறங்கும் மேதி எருமைங்க, தாரிடை உறங்கும் வண்டு, மலரிடை உறங்கும் வண்டு, தூரிடை உறங்கும் ஆமை, சேற்றில் ஆமை உறங்கிடுமாம். துறையிடை உறங்கும் இப்பி, முத்துச்சிப்பிங்க, பொழிலிடை உறங்கும் தோகை, சோலையில் உறங்கும் மயில். எல்லா உயிர்களும் அளவோடு உறங்கி வளர்ச்சி பெறுகின்றன. ஆனால் மனிதன் மட்டும் உறக்கத்தில் அளவு முறை மீறி மாறா துன்பத்தில் மயங்குகின்றார். ஏன்? ஆறறிவு பெற்றதாலோ இந்த அறிவு மயக்கம்? உறக்கம் எதற்கு தேவை? உடலுக்கு ஓய்வை தருவது உறக்கம். உழைத்து களைத்த நமது உடல் செல்களுக்கு, அனைத்து உயிரணுக்களுக்கும் புத்துணர்ச்சி தர உறக்கம் தேவைங்க. உறக்கமின்மை ஒரு மனிதனை உருக்குலைத்துவிடும். இயற்கை மனிதனுக்கு உறக்கத்தை கொடுத்து அதே நேரத்தில் நம்ம உடலை பழுது பார்க்கும் பணியை செய்யுதுங்க. உடல் ஆற்றலை புதுப்பிக்கின்றது. உறக்கம் உடலுக்கு இன்றியமையாத தேவையாகும். உறக்கத்தின் போது நம் உடலில் ஏற்படும் மாற்றம், ரீசார்ஜ் குறித்து நம்ம அருட்தந்தை மிக தெளிவாக விளக்கியிருக்காருங்க. நமது உடல் மற்றும் மனம் இயங்குவதற்கு உயிர் சக்தி ஆற்றல் தேவை. இந்த ஆற்றல் நமக்கு எங்கேருந்துங்க கிடைக்குது? நாம் உண்ணும் உணவு, நீர், காற்று, கோள்களிலிருந்து வரும் ஆற்றல், பூமியிலிருந்து வெளிப்படும் ஆற்றல் கதிர்கள் அனைத்தையும் நமது உடலே தமக்கு தேவையான உயிர் சக்தியாக மாற்றும் வல்லமை பெற்றதுங்க. ஆற்றல் வரவு ஆகின்றது. நம் உடலில் ஆற்றல் சேமிக்கப்படுகின்றது. நமது தேவையின் போது ஆற்றல் செலவழிக்கப்படுகிறது. இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் மற்றும் ஸ்டாக், சேவிங்ஸ் எல்லாமே நம்ம உடலில் அற்புதமாக இறையருளால் தொடர்ந்து நடைபெற்றுட்ருக்குங்க. நாள் முழுவதும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட எனர்ஜி செலவாகிக்கிட்டு இருக்குதுங்க. ஸ்டாக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அந்த ஸ்டாக்கை அதிகரிக்க செய்யத்தான் உடலுக்கு உறக்கம் வருகிறது. அது எப்படிங்க, தூங்குனா அந்த ஸ்டாக் அதிகமாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு தோணுதுங்க இல்லைங்களா? ஆமாங்க, உண்மைதாங்க. நாம் தூங்கும்போது நம்ம உடல் ஆற்றல் தானாக ரீசார்ஜ் ஆயிடுதுங்க. அதுதாங்க இயற்கையோட மேஜிக். நாம் கண் விழித்து செயல்படும்போது நமது உடல் ஆற்றல், உடல் இயக்கம், மன இயக்கம் ரெண்டுக்கும் தொடர்ந்து செலவாகிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் தூக்கத்தின் போது மன இயக்கம் கிடையாது, உடல் இயக்கமும் அத்தியாவசிய இயக்கம் தவிர வேறு இல்லை. அதனால் உயிர் சக்தி தூக்கத்தின் போது சேமிக்கப்படுகிறது, இருப்பு அதிகமாகிறது. ஆற்றல் இருப்பு குறைந்த போது நம்மை அறியாமலேயே நம்ம உறக்கம் ஆட்கொள்ளுங்க. அதே சமயம் ஆற்றல் இருப்பு அதிகமானவுடன் அதிகாலையில் விழிப்பு தானாக வந்துவிடும். உயிர் ஆற்றல் குறைவு ஏற்படும் போது டிஸ்கனெக்ட் ஆகிய நரம்பு மண்டலம் ஓய்வு எடுக்குதுங்க. தூக்கத்தின் மூலம் சேமிப்பு அதிகமானவுடன், அதாவது இன்டென்சிட்டி அழுத்தம் அதிகமான உடனே நரம்பு மண்டலத்திற்கு இயல்பான தொடர்பு, ஆட்டோமேட்டிக் ரீகனெக்ஷன் வந்துடுதுங்க. தூக்கம் முடிஞ்சு விழிப்பு வந்துடுது. எங்கும் நிறைந்த சக்தியாகிய இறைவன் இருந்து கொண்டு காலத்தாலே இணைப்பை துண்டித்து டிஸ்கனெக்ட் பண்ணி உறக்கம் தந்தான். ரீசார்ஜ் ஆனவுடன் மீண்டும் ரீகனெக்ட் பண்ணி விழிப்பை ஏற்படுத்துகிறான். தினமும் செத்து செத்து பிழைப்பது தான் வாழ்க்கை அப்படிங்கிற தத்துவம் இதுதானா அன்பர்களே? இயற்கையின் இந்த அற்புத நிகழ்வான உறக்கத்தின் அருமை பெருமை தெரியாது நமது அறியாமையினால், அறிவு பற்றாக்குறையினால், அறிவு வறுமையால் உறக்கத்தில் அளவு முறை காக்காது துன்ப வலையில் நாமாக சிக்கிக்கொள்கிறோம். இதுதாங்க உண்மை. அளவுக்கு அதிகமான உறக்கம், உறக்கமின்மை, காலம் மாறி உறங்குதல் போன்ற செயல்கள் உடல் நலக்கேட்டை விளைவிக்கும். இதற்கு நல்ல உதாரணம் நம்ம ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற இளைய சமுதாயம்தாங்க.
பணத்தேவை ஒன்றையே பெரிதென கருதி இரவில் பணியாற்றி தூக்கம் இழந்து துக்க சாகரத்தில் மூழ்கும் படித்த அறிவு வறுமையாளர்கள் இவர்களே. விதைக்கும் காலம் உறங்கிவிட்டால் வதைக்கும் காலம் ஒன்று வரும். ஆகவே நாங்கள் காலத்தே உழைத்து பணம் சேர்க்க வேண்டும் என்று கால நேரம் பார்க்காது பணியாற்றுகின்றனர் பலர். ஆனால் விதைக்கும் காலம் சரியான காலமாக இருக்க வேண்டுமென்றோ? உழைக்கும் நேரம் சரியானதாக ஆரோக்கிய தரும் காலமாக இருக்க வேண்டும் இல்லையா? அளவான முறையான தூக்கமற்று நோயை வரவழைக்கும் செல்வ வளம் பெற்று பயன் என்ன? உழைத்து ஈட்டிய செல்வத்தை அனுபவிக்க உடல்நலம் வேண்டுமென்றோ? அலட்சியம் தவிர்த்து உறக்கத்தினை அடியோடு தடைப்படுத்தியோ மிகவும் குறைத்தோ மிகுதியாகவோ முரண்பாடாகவோ அனுபவித்தால் உடலும் உள்ளமும் சோர்வு பெறும், மன அமைதி குறையும். விழிப்பு நிலையோடு இதமாக மிதமாக அளவு முறையான உறக்கம் ஆனந்தம் தரும், ஆரோக்கியமும் மேம்படுங்க. 5 அளவு முறை, குறிப்பாக உறக்கத்தில் அளவு முறை காத்தால் உடலுக்கும் அறிவுக்கும் பொருத்தமான அமைதி என்னும் சம உணர்வு சமரச வாழ்வு ஏற்பட்டு உண்மையான இன்பம் மலரும். அளவும் முறையும் கண்டு துய்த்து வாழும் அறிவு விழிப்பின் நிலையே ஞானம் என்கிறார் நம் ஆசான். அளவான முறையான அமைதியான உறக்கம் நமது அடிப்படை தேவை அப்படிங்கிற பேசிக் நாலெட்ஜ் எல்லாருக்கும் வேணுங்க. அதிக உறக்கத்தால் ஏற்படும் தீங்குகள் யாவை? தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். விழித்து கொண்டேரெல்லாம் பிழைத்து கொண்டார், உன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். இது ஒரு திரைப்பட பாடலுங்க. அளவு முறையான உறக்கத்தின் நன்மைக்கு உதாரணம் இந்த பாடலுங்க. அளவுக்கு மீறிய உறக்கத்தால் தனி மனித நலம் மட்டுமல்ல, சமுதாய நலமும் தாமதப்படும். அளவு முறையுடன் உறங்கி விழித்து செயல்பட்டால் நன்மையே விளையும். அதிக உறக்கத்தால் உடல் இயக்கங்கள் குறைந்து கழிவுப் பொருட்கள் முறையாக அகற்றப்படாமல் உடலில் தேக்கமுறுங்க. நரம்பு மண்டலம், அறிவுத்திறன் பாதிக்கப்படும். சோம்பேறித்தனம் அதிகமாகி முயற்சி செய்தல் என்ற ஆக்க ஊக்க பண்பே மறைஞ்சு போயிடுங்க. உடல் இயக்கம் குறைவதால் கொழுப்பு உடலில் அதிகமாக சேர்ந்து ஒபிசிட்டி என்னும் உடல் எடை கூடுதல் பிரச்சனை தோன்றும். ஹார்மோன்கள் செயல்படாத தன்மை ஏற்பட்டு பல நோய்களுக்கு நம் உடல் இருப்பிடம் ஆயிருங்க. போதிய தூக்கமின்மையால் அன்றாட பணிகள் பாதிக்கப்படுவதுடன் உடல் களைப்பு சோர்வு அதிகமாகி மறுநாள் உழைப்பிலும் செயல்திறன் குறையும் அபாயம் உண்டு. வாழ்வில் துன்பம் நாடுபவர்கள், அலிபை தேடுபவர்கள், விரும்பி ஏறும் படகு சோம்பல் ஓயா தூக்கம் ஆகியவைன்னு வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்காருங்க. இதை மடித்துயில் அப்படின்னு சொல்கிறாரு. இரவில் தூக்கம் வராமல் தவிப்பது இன்சோம்னியா, அதிகாலையில் படுக்கையிலிருந்து எழ முடியாமல் தவிப்பது டிசேனியா. இந்த இரண்டையும் தவிர்த்திட அளவான உறங்கும் பழக்கம் நமக்கு தேவைங்க. பகல் உறக்கம் ஆயுள் நீளத்தை குறைக்குங்க. இரவில் அதிக நேரம் கண்விழித்து படித்தல், வேலை செய்தல், டிவி பார்த்தல் போன்ற செயல்கள் இயற்கைக்கு முரண்பாடான செயல்களாகும். ஒரு சின்ன விஞ்ஞான பார்வைங்க. நமது உடல் உறுப்புகள் அனைத்துமே ஒரு உயிரியல் கடிகாரம், அதாவது பயாலஜிக்கல் கிளாக் மாதிரி செயல்படுதுங்க. இரவு 11 மணி to 1 மணி வரைக்கும் பித்தப்பை இயங்கும் நேரம், அது கேல் பிளாடர். இந்த பித்தப்பை தாங்க கல்லீரலின் உற்பத்தியாகும் பித்த நீரை சேமித்து வைக்குதுங்க. இந்த பித்த நீர் தான் நமது டைஜஷனுக்கு உதவுது. இது சரியாக வேலை செய்யலைன்னா பித்தக்கற்கள் உருவாகும் அபாயம் உண்டுங்க. நாம் இரவு 11 to 1 மணி தூங்கலைன்னா இந்த கால் பிளாடர் சரியாக வேலை செய்யாதுங்க. இரவு 1 மணி முதல் விடிகாலை 3 மணி வரை கல்லீரல் வேலை செய்யும் நேரம். இந்த டைமில் தான் உடலில் இருக்கும் எல்லா ரத்தத்தையும் கல்லீரல் தங்கிட்ட வரவழைச்சி சுத்திகரிக்குங்க. இந்த நேரத்தில் நாம் கட்டாயம் உட்காந்துக்கிட்டோ கண் விழிச்சுக்கிட்டோ இருக்கக்கூடாதுங்க. கட்டாயம் படுத்து தான் தூங்கணும். அதாவது தூங்கிக்கிட்டு தான் இருக்க வேண்டிய நேரம் இது. இப்போ தெரியுதுங்களா, நம்ம நைட்டில் சரியாக தூங்கலைன்னா மறுநாள் முழுவதும் ஏன் நம்ம உடம்பு சுறுசுறுப்பாக இல்லாமல் அவதிப்படுறோம்னு. இரத்த அழுத்தம், இதய நோய், பக்கவாதம், நீரிழிவு ஆகிய நோய்களும் சரியான தூக்கம் இல்லாதனால் வரும் வாய்ப்புகள் அதிகங்க. சரியாக தூக்கம் இல்லைன்னா மூளை சோர்வடையுது, நினைவாற்றல் குறையுது. தூக்கம் எப்படிங்க மூளையை பாதிக்கும்?
பார்க்கலாங்களா? அளவான தூக்கம் இல்லைன்னா மனம் ஸ்ட்ரெஸ் இறுக்கம் அதிகமாயிடும். அதனால் மூளை சிற்றறைகளை அழிந்து அவற்றின் எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருங்க. இதனால் நினைவு ஆற்றல் மெமரி பவர் குறையும், கான்சன்ட்ரேஷன் பவரும் குறையுங்க. நமது மூளைப்பகுதி பெருமூளை, சிறுமூளை, மூளைத்தண்டு என்ற 3 பகுதிகளால் ஆனது. மூளைத்தண்டு பகுதி தான் சுவாசம், இதய துடிப்பு, தூக்கம், தூக்கத்திலிருந்து 70 போன்ற செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும். சரியான அளவான தூக்கம் மூளைத்தண்டு பகுதியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. அளவான உறக்கம் இல்லாவிடில் என்னாகும்? கண்கள் சிவந்து பார்வை நரம்புகள் பாதிக்கப்படுங்க. கண்களை சுற்றி ஒரு கருவளையம் தோன்றி முக அழகு கெட்டு போயிருங்க. அதனால் அளவான உறக்கம் வேண்டும். அளவான உறக்கத்தின் நன்மைகள் குறித்து சிந்திப்பதற்காகவே உலகம் முழுவதும் வேர்ல்டு ஸ்லீப் டே, உலக உறக்க தினம் கொண்டாடப்படுகிறது. என்றைக்குன்னு தெரியுங்களா? சம இரவு நாளான ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 2ஆம் வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை தாங்க அந்த நாள். பகலும் இரவும் சமமாக இருக்கும் அந்த நாள் போல் உறக்கமும் விழிப்பும் சமமாக அளவாக முறையாக இருக்கணும்னு சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்கங்க. நன்றாக தூங்க விழித்து வாழ், இதுதாங்க முதல் கொண்டாட்ட நாளான 2008ஆம் வருட விழிப்புணர்வு வாசகம். தரமான அளவான முறையான உறக்கம் மகிழ்ச்சியான உலகத்தை உருவாக்கும். அளவான உறக்கம்னா ஏதாவது லிமிட் இருக்குங்களா? உறக்கத்துக்கு இருக்குங்க. குழந்தைகள் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் கட்டாயமாக உறங்கணும். இளைஞர்கள் 7 மணி நேரம், முதியவர்கள் 6 மணி நேரம் உறங்குவது அவசியம். எப்படியெல்லாம் தூங்கக்கூடாது? மகரிஷி சொல்கிறாரு, காற்றோட்டம் வேண்டுமென்று வெட்டவெளியில் தூங்கக்கூடாது, விரிப்பில்லாமல் வெறும் தரையில் உறங்கக்கூடாது, வடக்கு திசை நோக்கி தலை வைத்து படுக்கக்கூடாது, தலையணை உயரமாக இருக்கக்கூடாது, உண்ட உணவு ஜீரணமாகும் முன் படுக்கைக்கு செல்லக்கூடாது, விரைவில் ஜீரணமாகக்கூடிய உணவு உண்ணுதல் சிறப்பு. உணவு உண்டவுடன் படுக்கைக்கு செல்லாமல் சிறிது நடைப்பயிற்சி, குடும்பத்தினுடன் அலாவலாவுதல், இனிய இசை கேட்டல் அல்லது தியானம் நல்ல அமைதியான உறக்கம் வர்றதுக்குரிய வழிகளுங்க. மனவளக்கலை அன்பர்களாகிய நமக்கு தெரியும், சாந்தி யோகம், அக்குப்ரெஷர் பயிற்சி, உடற்தளர்த்தல் பயிற்சி, சாந்தி ஆசனம் ஆகியவை ஆழ்ந்த உறக்கத்தை தரும் அற்புத பயிற்சிகள் அப்படிங்கிறது. இப்பயிற்சிகளால் தூக்க மாத்திரை தவிர்த்து இனிமையான உறக்கத்தில் ஆளலாம். உறங்கச் சென்ற 15 நிமிஷத்துக்குள்ளே ஆழ்ந்த சுகமான நித்திரை நம்மை தழுவிக்கொள்ளுங்க. அளவு முறை அறிந்து தூக்கத்தை அனுபவிக்கும் போது அது ஆனந்தத்தை அள்ளித்தரும். திருவரங்கனின் உறக்கத்தை அறிதுயல் அப்படின்னு ஆன்மீக பெரியர்கள் சொல்லுவாங்கங்க. 5 அளவு முறை அறிந்து கடைப்பிடிக்கும் நமது நல்ல உறக்கத்தினை அளவு அறிந்த துயில் அப்படின்னு நாம் சொல்லலாங்க. அளவான உணவு, உழைப்பு, உடலுறவு, அளவான ஆராய்ச்சி மிகுந்த எண்ணம் ஆகியவை அளவான உறக்கத்தை அள்ளித்தரும் நல் மருந்துகள் ஆகும். வாழ்வில் அளவற்ற ஆரோக்கியத்தை, இன்பத்தை அள்ளித்தருவது 5 அளவு முறை பயிற்சியாகும். மனித மாண்பு அறிந்து மனித உடலின் மகத்துவம் அறிந்த நாம் உறக்கத்தின் மதிப்பு மற்றும் உயர்வு அறிந்து மறுப்பதும் மிகுப்பதும் அற்று அளவுடன் முறையுடன் பயன்கொள்வோம். 5 அளவு முறை காத்து இன்பத்தை முறையோடு அளவோடு அனுபவிப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.